முக்கிய செய்திகள். லண்டன் கலவரம் வேகமாக பரவுகிறது. கலவரக்காரர்களுக்கு பிரதமர் கேமரூன் கடும் எச்சரிக்கை. நாடாளுமன்றம் அருகே பாஜக போராட்டத்தில் கடும் மோதல். போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. தமிழக அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு இதுவரை ஒதுக்கவில்லை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றச்சாட்டு. தங்கம் விலை 20,000 நெருங்குகிறது. வரலாறு காணாத விலை உயர்வால் பொதுமக்கள் கவலை. வணக்கம். விரிவான செய்திகள். லண்டனில் கடந்த 4 நாட்களாக நீடித்து வரும் கலவரத்தால் அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பெரும் பதற்றம் நிலவுகிறது. லண்டனைச் சேர்ந்த மார்க் டூகான் என்ற வாலிபரை போலீசார் சுட்டுக் கொன்றதால் அங்கு கலவரம் மூண்டுள்ளது. லண்டனில் பல பகுதிகளில் கட்டிடங்களும் வணிக வளாகங்களும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. கலவரக்காரர்கள் அங்குள்ள கடைகளை சூறையாடியதுடன் போலீசாரின் வாகனங்களையும் தீ வைத்து கொளுத்தினார்கள். போலீசார் மீது கற்களையும் பெட்ரோல் குண்டுகளையும் வீசி தாக்குவதால் கலவரக்காரர்களை அடக்க முடியாமல் லண்டன் போலீசார் திணறி வருகின்றனர். லண்டனில் பற்றிய கலவரம் லிவர்பூல், நாத்திங்ஹாம் மற்றும் பிரிஸ்டோல் நகரங்களுக்கும் பரவியுள்ளதால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கலவரக்காரர்கள் புகழ்பெற்ற சோனி நிறுவனத்தின் மிக பெரிய கிடங்கையும் தீ வைத்து கொளுத்தினார்கள். பல மணி நேரம் போராடிய பின்னரே தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கலவரத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நிலைமை மோசமாகி வருவதால் இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் தனது விடுமுறை கால பயணத்தை ரத்து செய்துவிட்டு அவசரமாக லண்டன் திரும்பியுள்ளார். அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்திய கேமரூன் கலவரக்காரர்களை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். கலவரத்தில் ஈடுபட்டதாக இதுவரை 450 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான போலீசார் சாலைகளில் தீவிரமாக ரோந்து சுற்றி வருகிறார்கள். கலவரம் மேலும் பரவாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லண்டன் கலவரத்தால் இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையே நாளை தொடங்க இருக்கும் 3வது டெஸ்ட் போட்டி திட்டமிட்டபடி நடைபெறுமா என்று கேள்விக்குறி எழுந்துள்ளது. காமன்வெல்த் போட்டி ஊழல் பிரச்சினையில் நாடாளுமன்றத்தில் 2வது நாளாக இன்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டன. மத்திய அரசுக்கு எதிராக பாஜக இளைஞர் அணியைச் சேர்ந்தவர்கள் டெல்லியில் நடத்திய போராட்டத்தில் பெரும் மோதல் ஏற்பட்டது. காமன்வெல்த் போட்டி ஊழல் பிரச்சினையில் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித் பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது காமன்வெல்த் போட்டி அமைப்பாளராக சுரேஷ் கல்மாடி நியமிக்கப்பட்டார் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மக்கான் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜகவினர் நாடாளுமன்றத்தில் அஜய் மக்கான் மீது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் அதற்காக கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உறுப்பினர்களின் அமளியினால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் இன்று 3 முறை ஒத்திவைக்கப்பட்டன. இதனிடையே நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஜந்தர் மந்தர் பகுதியில் பாஜக இளைஞரணியர் நடத்திய போராட்டத்தில் பெரும் கலவரம் ஏற்பட்டது. போலீசார் அமைத்திருந்த தடுப்பு வேலிகளை தாண்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்ளே புகுந்ததால் மோதல் ஏற்பட்டது. போலீசார் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கியதால் தடியடி நடத்தப்பட்டது. சமச்சீர் கல்வியை அடுத்த 10 நாட்களுக்குள் தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமச்சீர் கல்வியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது.
சமச்சீர் கல்வி விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தலையிட முடியாது என்றும் சமச்சீர் கல்வியை இந்த ஆண்டே செயல்படுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. Today the Supreme Court of India has confirmed the Madras High Court order about Samachir Kalvi issues. The Madras High Court order will confirmed by the Supreme Court today with 25 reasons and direct the state government to issue the Samachir Kalvi books immediately within 10 days and execute the Samachir Kalvi scheme in this academic year for the students, and all the appeal preferred by the state as well as the private matriculation schools was dismissed by the Supreme Court today. உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார பின்னடைவு இந்தியாவையும் பாதிக்கக்கூடும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கவலை தெரிவித்துள்ளார். கடனில் தத்தளித்து வரும் அமெரிக்காவின் நிதிநிலையை மதிப்பீடு செய்த சர்வதேச S&P நிறுவனம் அமெரிக்காவின் கடன் பத்திர மதிப்பீடு குறைந்துள்ளதாக அறிவித்தது. முதன்முறையாக அமெரிக்காவின் நிதி நிலைமை குறித்து மதிப்பிடப்பட்டதால் உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு பங்குச் சந்தையில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக பதில் அளித்துள்ள மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, அமெரிக்காவின் பொருளாதார சீர்குலைவு இந்தியாவையும் பாதிக்கக்கூடும் என்றும் கவலை தெரிவித்தார். இந்தியாவிற்கு அமெரிக்கா 1.83 லட்சம் கோடி ரூபாய் கடன் பாக்கி வைத்துள்ளதால் அதன் தாக்கம் இந்தியாவிலும் இருக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே கடந்த 5 நாட்களாக பங்குச்சந்தையில் நீடித்து வரும் கடுமையான சரிவினால் இதுவரை 5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த 5 நாள் வர்த்தகத்தில் 1300 புள்ளிகள் சரிந்து இருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இறங்குமுகமாக இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய உள்ளூர் நாட்டு நடப்புகளை விட சர்வதேச அளவில் குறிப்பாக அமெரிக்க பங்குச்சந்தை, அதைத் தொடர்ந்து மற்ற ஆசிய பங்குச்சந்தைகளும் ஐரோப்பிய பங்குச்சந்தைகளும் தொடர்ந்து இறங்குமுகமாக இருப்பதுதான். பங்குச்சந்தையின் வீழ்ச்சியினால் முன்னணி நிறுவனங்களான ரிலையன்ஸ், டாடா, விப்ரோ, இன்ஃபோசிஸ், TCS போன்றவற்றின் பங்குகளும் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. தமிழக அரசு கேட்ட எந்த நிதியையும் மத்திய அரசு இதுவரை ஒதுக்கவில்லை என்று முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று காங்கிரஸ் MLA விஜயதாரணி பேசுகையில், தமிழக அரசு கேட்ட நிதியை விட மத்திய அரசு அதிகமாக நிதி ஒதுக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா, தாம் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்த போது தமிழகத்திற்கு 2,52,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க கோரியதாகவும், ஆனால் இதுவரை எந்த நிதியுதவியும் மத்திய அரசிடமிருந்து வரவில்லை என்று கூறினார். 2011-12 ஆண்டுக்கான திட்ட மதிப்பீடான 23,535 கோடி ரூபாயில் மத்திய அரசு இதுவரை 2,829 கோடி ரூபாய் மட்டுமே நிதியுதவி அளித்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சமச்சீர் கல்வி திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்றும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள ஆலயங்களில் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் திமுக ஆட்சியில் அறங்காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்ற தேமுதிக கொறடா VC சந்திரகுமார் வலியுறுத்தினார். கடந்த ஆட்சியிலே இருந்தவர்கள் ராஜினாமா செய்வார்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அப்படிப்பட்ட பெருந்தன்மையுடையவர்கள் கடந்த ஆட்சியில் யாருமே கிடையாது. எனவே தயவு செய்து சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என மாண்பு முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, கடந்த திமுக ஆட்சியில் தமிழக ஆலயங்களில் நியமிக்கப்பட்ட இறை நம்பிக்கை இல்லாத அறங்காவலர்கள் அவர்களாகவே தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாகவும், அந்த பதவிக்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பதவியை ராஜினாமா செய்யாத அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்போது ஜெயலலிதா தெரிவித்தார். ஏற்கனவே பலர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அப்படி இன்னும் சிலர் ராஜினாமா செய்யாமல் இருந்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாமலேயே திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலம் பெறும் பட்டம் அரசு வேலைவாய்ப்புக்கு செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலம் பெறும் பட்டம் அரசு வேலைவாய்ப்புக்கு செல்லாது என்று கடந்த 2009ஆம் ஆண்டு தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. ஆனால் இந்த ஆணையை திறந்தவெளி பல்கலைக்கழகம் பொதுமக்களிடம் விளம்பரப்படுத்தாமல் மாணவர் சேர்க்கைக்கு விளம்பரம் செய்துள்ளதாக கூறி வழக்கறிஞர் சத்யச்சந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய பெஞ்ச், திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலம் பெறும் பட்டம் அரசு வேலை வாய்ப்புக்கு செல்லாது என்று அரசு உத்தரவை உடனடியாக விளம்பரப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர்.
இந்த படிப்பு அரசு அலுவலர் தமிழக அரசின் வேலைக்கும் செல்லாது என்று சொன்னாலும் கூட இந்த தகவலை மக்களுக்கு தெரிவித்து அதையும் மீறி இந்த மாணவர்கள் இந்த படிப்பில் சேர்பவர்கள் என்றால் அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று இன்று நீதிமன்றம் அவர்களுக்கு அனுமதி அளித்துள்ளது. இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. ராமேஸ்வர மீனவர்கள் 15 நாட்கள் வேலை நிறுத்தம் தொடங்கினர். மீன்களுக்கு கூடுதல் விலையை நிர்ணயிக்க கோரிக்கை. குன்னூரில் பேரிக்காய் விளைச்சல் அமோகம், விவசாயிகள் மகிழ்ச்சி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.